குமரிகண்டம் என்பது என்னன்னா எம் அண்ட உயிரை அப்படி என்பதுதான் அர்த்தம். அதாவது குமரிகண்டத்தை பார்த்தீங்கன்னா நல்லா சிவன் அமர்ந்த தியான நிலையில் அப்படியே இருக்கும். நீங்க வரைபடத்தை போய் எடுத்து பாருங்க. இப்படி சுகாசனத்திலேயோ பத்மாசனத்திலேயோ அமர்ந்திருப்பது போல அந்த காலுடைய முட்டி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதே நிலையில அப்படியே அந்த இந்தியா அப்படியே இருக்கும். அதாவது சிவனுடைய சிரசு கிழக்கு பக்கம் அப்படி திரும்பி இருப்பது போல இருக்கும். மேலே இருப்பது எல்லாமே சிவனின் முடி. அதாவது இலங்கை என்பது பார்த்தீங்கன்னா இதயமாக இருக்கும். தமிழ் ஈழம் இதயமாய் நின்றது தமிழ் ஈழம், அகமாய் நின்றது தமிழ் அகம். இது அகமாக இருக்கும், இது கிழக்கு பக்கம் பார்ப்பது போல இருக்கும். அப்ப இதெல்லாம் நல்லா நீங்க கவனிக்கணும். அறிவு என்பது ஆண், மனம் என்பது பெண்ணாக இருக்கு. இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா, இந்திய வரைபடத்தை பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா வலதுபுறமா அப்படியே இருக்கும். இப்படி இந்த இது அப்படியே இருக்கும். அப்ப இடதுபுறமா பாத்தீங்கன்னா பெண் என்பவள் அப்படியே இருப்பா. மேற்கு பக்கம் பார்ப்பது போல அந்த உருவம் பெண்ணோட உருவம் மிருகமாக இருக்கும். 2 இறக்கைகளை விரித்து கொண்டு, இது நல்லாவே தெரியுது, யாரும் இதை சொல்லல. இப்படி பாத்தீங்கன்னா வஜ்ராசனத்தில் அமர்ந்து இருப்பது போல் அந்த பெண் இருப்பாள், 2 இறக்கைகளை விரித்து. அங்கு பிறந்து வந்தவர்கள் தான் மனசலனப்பட்ட பேய்வழி கூட்டங்கள். பெண்ணோட நாரும் யோனியிலிருந்து பிறந்து வராங்க. அப்ப நாராயோனி என்று சொல்லப்படுவது சிரசில் இருக்கு. அது சிவன் அமர்ந்து வெளியே சென்ற ஜீவசக்தி வாயுதான் முதல் பெண்ணாக இருக்கிறார். அவளை உள் இழுத்து தியானத்தில் சேர்க்கை சேர்வதுதான். அங்கிருந்து பிறந்து வந்த உயிர்கள் தான் தமிழ் உயிர்கள். தமிழ் என்பது தீ, அமிழ். தீ என்பது நெருப்பு, அது ஜீவசக்தியாக பரவி இருக்கு. அது உள்ளடக்கி அந்த உயிருக்கு உயிர் கொடுத்து ஜனித்த உயிர்கள் தான் தமிழ் உயிர்கள், நல்லுயிர்கள், வள்ளி.